நாரத புராணத்தை அனுபவிப்போம். இந்த வருஷம் நாரத புராணத்தை நான் தீமா எடுத்துட்டுருக்கேன். நவராத்திரிக்கு பிரம்மா பிரளயத்திற்கு பிறகு சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிச்சு முதல்ல சனகாதி முனிவர்களெல்லாம் படைக்கிறார். அவர் தட்சிணாமூர்த்தி இவரை சுற்றி 4 சனகாதி முனிவர்கள் உட்காந்துட்டுருக்கார். சிருஷ்டி பண்ணுறதுல நாட்டம் இல்லாத சனகாதி முனிவர்கள் இவரது சிவபெருமானை அணுகி எங்களுக்கு மெய்ஞானத்தில் தான் நாட்டம் இருக்குதுன்னு சொல்ல சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக காட்சி தந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுற காட்சி இது. இதுக்கப்புறம் நம்ம கதைக்கு போகலாம். நேரம் நாரத புராணம் இதெல்லாம் சாதாரண செல்லுலாய்டு பொம்மையில் வச்சுருக்கேன். இங்கே முதல்ல பார்க்குறது நம்ம அந்த சனகாதி முனிவர்கள் எல்லாம் மெய்ஞானத்தை தேடி போனதுக்கு அப்புறமா பிரம்மா, மரீச்சி, அத்ரி போன்ற பல முனிவர்களையும் நாரதரையும் சிருஷ்டி செய்கிறார். அதில் நாரதருக்கு இந்த சிருஷ்டி வேலையில் இஷ்டம் இல்லாததுனால பிரம்மா கிட்ட போய் சொல்கிறார், என்னை இந்த தொழிலுக்கு அனுப்பாதீங்க, எனக்கு இதில் நாட்டம் இல்லை, பிரம்மச்சரியத்தில் தான் எனக்கு இஷ்டம் இருக்குது அப்படின்னு. உடனே பிரம்மாவுக்கு கோபம் வந்துடுறது. நீ போய் ஒரு கந்தர்வ குலத்தில் பிறந்தால் தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறார். அதனால் இவர் கந்தர்வ குலத்தில் போய் பிறக்கிறார். உபவர்கன் அப்படின்ற ஒரு கந்தர்வனுக்கு மகனாக உபன் என்ற நாமத்தோடு இருக்கார். இந்த வயலட் கலரில் கட்டின்னுருக்கார். அப்போ ஒரு முறை பிரம்மசிரேஷ்டன் அப்படின்ற ஒரு பெரிய நிறைய வித்வத்து இருக்கிற ஒருத்தர் அவர் வீட்டில் யஜ்யம் பண்ணுறா, யாகம்லாம் பண்ணுறா. அதுக்கு மீனமாசிக்கை கூப்பிடுறார். அங்கே போகிறார். அங்கே ஒரு நாட்டிய பெண்மணியும் அதுக்கு அவருடைய ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பாடலுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டம் ஆடுறார். அதில் அவரும் ரொம்ப 2 பேரும் மயங்கி போகிறதுனால அபஸ்வரங்களும் தப்பு தாளங்களும் ஏற்பட இவருக்கு ரொம்ப பிரம்மசிரேஷ்டருக்கு கோபம் வந்து உபனை பார்த்து நீ ஒரு மனித குலத்தில் பிறக்கணும்னு சபிக்கிறார். மனித குலத்தில் ஒரு ஏழை தாய்க்கு குழந்தையாக பிறக்கிறார். பிறந்து கொஞ்ச நாளில் வந்து இறந்து விடுகிறார். தாய் ஒரு அந்தனர் வீட்டு வேலை செய்யும் பணிப்பெண்ணாக போய் சேர்றா. அப்போ இந்த குழந்தையாக பிறந்த நாரதரையும் கூட்டின்னு போய்ட்றார். அங்கேயே இந்த வேத மந்திரங்கள் பல மந்திரங்கள் ஒலிக்கிறதுனால அவருக்கு அதில் நாட்டம் இருந்து இந்த நாராயண மந்திரம் இனிஷியேட் ஆகிறது அவருக்கு ஒருத்தர் மூலமாக. ஒரு சமயம் எல்லாரும் வந்து தங்கி இருக்கும் பொழுது நாராயண மந்திரத்தை அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணுறார். கொஞ்ச நாட்களில் அந்த தாயும் இறந்து போய்ட்றா. அந்த மாதிரி அந்த தாயும் இறந்து போனதுக்கப்புறமா அந்த குழந்தை நான் நாராயணனை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு நாராயணன் தேடி போகிறது. அப்போ அதுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி சாப்பிட்றதுனா கிளிகளெல்லாம் வந்து நாராயண மந்திரம் சொல்கிறது, குரங்குகள் வந்து கனி கொடுக்கறது, அங்கே இருக்க குளத்தில் தண்ணியை குடிச்சிட்டு அந்த குழந்தை அப்படி தான் வளர்ந்துன்னு வருது. நாராயணத்தை பார்த்து காட்சி தந்து அந்த குழந்தைக்கு நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு காட்சி தந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை இன்னும் சிறிது காலத்துக்கு அப்புறமா பிரம்மாவே தேவகுலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ நம்ம கந்தர்வ குலத்தில் பிறந்த நாரதரை பார்த்தோம். அடுத்தது மனித குலத்தில் பிறந்த நாரதரை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருடைய அங்கே காலம் முடிந்த பிறகு பிரம்மா நாரதரை மகதி என்ற வீணையை ஏந்திய நாரதராக படைக்கிறார். இதுதான் நாரதருடைய முதல் கதை. அவர் எப்படி சாபத்துக்கு பிறகு ஒரு கந்தர்வனாக பிறக்கிறார், மனித குலத்தில் பிறக்கிறார், அப்புறம் தேவ குலத்தில் எப்படி நாரதர் படைக்கப்படுகிறார் அப்படின்றத பார்த்தோம் இது வரைக்கும். 2வது படியில் தக்ஷன் சிவபெருமான் நோக்கி தியானம் பண்ணுறார். அப்போ சிவபெருமான் ஆசுதோஷி இல்லையா, அவர் காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார்.
அப்போ தக்ஷன் சொல்கிறார், எனக்கு வந்து 2 வரம் வேண்டும். ஒன்று வந்து எல்லாரும் என்னை வணங்கணும். அவர் வந்து தான் ஒரு டெமி காட் மாதிரி தன்னை நினச்சிக்கிறார். என்னை வந்து எல்லாரும் வணங்கணும். அப்புறம் சிவபெருமானுடைய மனைவியான பார்வதி தனக்கு குழந்தையாக பிறந்து பிறகு அவர் அந்த குழந்தையை பார்வதியை சிவபெருமானுக்கு திருமணம் வைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷன் கேட்டுக்கிறார். சரி நான் தரேன், ஆனால் இந்த வரங்களை நீ துஷ்பிரயோகம் செய்யாதேன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிடுறார். தக்ஷன் வேதவில்லியன்றவளை மனம் புரிந்து 1000 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அந்த 1000 பிள்ளைகளையும் போய் நீங்களாம் கிரியேஷனில் சிருஷ்டியில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு மானசரிவரில் போய் மானச பொய்கையில் போய் குளிக்க சொல்லி தவம் இருக்க சொல்கிறார். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாரதர் அந்த பக்கம் வந்து இந்த குழந்தைகள்லாம் யாருன்னு விசாரிக்கிறார். அப்போ விசாரிக்கும் பொழுது அவெல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி தக்ஷனுடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களை சிருஷ்டி பண்ணுறதுல ஈடுபட சொல்லியிருக்கா அப்படின்னோன்னா பிரம்மாவே தன் தலையில் கையை வச்சுன்னு உட்காந்துருக்கா. நீங்கள் என்னத்துக்கு இந்த சிருஷ்டிலாம் செய்கிறேன், பண்ணாதீங்கோ, முக்தி நிலை தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை திசை திருப்பி விட்டுடுறார் நாரதர். அப்போது வந்து நான் இந்த மாதிரி பண்ணின உடனே திருப்பியும் தக்ஷன் 1000 பிள்ளைகளை சிருஷ்டி பண்ணுறார். திரும்பவும் நாரதர் அவளை திசை திருப்பி விடுறார். அந்த மாதிரி ஆன உடனே கோபம் வந்துடுறது தக்ஷனுக்கு. அப்போ கூப்பிட்டு கேட்குற நாரதர், என் வழிக்கு நீ ஏன் வர, இந்த மாதிரி நீ 2 தடவை செஞ்சதுனால இனிமேல் நீ திரிலோக சஞ்சாரியாக தான் அவன், ஒரு இடத்துல இருந்தால் தானே இந்த கஷ்டம்னு சொல்லிட்டு அவருக்கு சாபம் கொடுத்துட்றாரு. அதனால தான் அவர் பேர் நாரதர்னாலே திரிலோக சஞ்சாரி அப்படின்றோம். அதுக்கப்புறம் அவர் நிறைய பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அதில் ஒருத்தி தான் தாக்ஷாயணின்றது. தாக்ஷாயணி தான் சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதோட இந்த நாரதருடைய சம்பந்தம் வித் தக்ஷன் அதோட முடிகிறது. அடுத்ததில் வால்மீகியும் நாரதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்குறோம். வால்மீகி ரொம்ப சோகமாக இருக்கா. ஒரு நல்ல ஒரு உத்தம புருஷனை என்னால் பார்க்க முடியலையேன்னு உடனே அப்போ நாரதர் வந்து சொல்கிறார், உனக்கு இக்ஷுவாகு குலத்தில் பிறந்த ராமரை பற்றி தெரியாதான்னு சொல்லிட்டு ராமர் கதையை அவர் சொல்கிறாரு. அவருக்கு ஃபோட்டோ மெமரி அப்படியே ராமர் கதையை சொன்ன உடனே மனசில் வச்சுக்கிறார். ஒரு நாளைக்கு வால்மீகி 2 கிரௌஞ்ச பறவைகள் சேர்ந்து இருப்பதை பார்த்துட்டு ரசிக்கிற சமயத்தில் அங்கே ஒரு வேடுவன் வரான். அந்த வேடுவன் வந்துட்டு இந்த பறவைகளை ஹண்ட் பண்ணுறதுக்காக அம்பு எழுதுகிறான். அந்த அம்பு போய் அந்த ஆண் பறவை மேலே பட்டு கீழே விழுந்து இறந்து விடுகிறது. அந்த இடத்துல கீழே அதை இறந்த உடனே அந்த பெண் பறவை அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்கு. அப்போ அதை பார்த்த வால்மீகி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அந்த ஹண்டர் அதான் வேடுவனை பார்த்து கண்டபடி சொல்கிறார். அதில் வர்றது எப்படின்னு அந்த வேர்சஸ்லாம் வரணும் 2 மீனிங் இருக்கும். உத்தமமான ஒரு மீனிங்கும் இருக்கும், அது மாதிரி அதே சமயத்தில் அது திட்டுற மாதிரியும் இருக்கும். அதை கேட்டுக்கொண்டே இருக்கிற நாரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நீ வையறதே வந்து ஒரு அழகான அர்த்தங்கள் பதிந்த மாதிரி ஒரு நல்ல சந்தஸ் நல்ல மீட்டரோட பொய்டிக் ஃபார்மேட்டில் சொல்கிறதுனால நீ ஏன் ராமாயணத்தை எழுதக்கூடாதுன்னு சொல்கிறார். ஸோ அவர் சொன்னதுனால தான் வால்மீகியும் ராமாயணம் எழுதுகிறார். அதனால் அப்படி தான் நமக்கு ராமாயணம் கிடைக்கிறது. அடுத்தது பார்க்க போகிறது துருவனுடைய கதை. துருவனோட லைஃப்பில் எப்படி நாரதருடைய பங்கை பார்க்க போகிறோம். உத்தானபாதன்ற ஒரு அரசன், அவனுக்கு 2 மனைவிகள் உண்டு, சுருச்சி சுனிதின்னு. சுருச்சி தனியாக இருப்பா, சுனிதியும் தனியாக இருக்கா. சுனிதியோட மகன்தான் துருவன். ஒரு நாளைக்கு இந்த குழந்தை சுருச்சி வீட்டில் உத்தானபாதம் இருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய அப்பாவின் தந்தையின் மடியில் உட்காரணுன்ட்டு ஆசைப்பட்டு போகிறது. ஆனால் சுருச்சி அவனை விடமாட்டா. நீ என் வயிற்றில் பிறக்காதனால நீ உட்கார முடியாது, போய் நாராயணன்கிட்ட தவம் இருந்து நீ எனக்கு மகனாக பிறந்த பிறகு உட்காரலான்றது. குழந்தை அழுதுண்டே வந்து தன் தாயான சுனிதி கிட்ட சொன்ன உடனே சுனிதி சொல்கிறா, அவள் சொன்னது கரெக்டு தான், நீ போய் நாராயணனை தியானம் பண்ணு, உனக்கு அதுக்கப்புறமா அவளுக்கு பிறந்து
நீ அப்பா அம்மன் மடியில் உட்காரலான்றான். அந்த குழந்தைக்கு பாவம் ஒன்றும் புரியாது. சரின்னு அது கிளம்பி நாராயணான்னு சொல்லிகிட்டே போகிற வழியில் நாரதரை பார்க்குறது. நாரதரை பார்த்துட்டு ஏன் குழந்தை இப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்ட உடனே தன் நடந்த கதையெல்லாம் சொல்கிறது. அப்பா மடியில் உட்கார முடியாத சங்கடத்தை சொன்ன உடனே சரி உனக்கு நான் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை உபதேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு 8 எழுத்து மந்திரத்தை குழந்தைக்கு உபதேசிக்க குழந்தை அதையே சொல்லிட்டு அந்த துருவன் போக வழியில் மகாவிஷ்ணு காட்சி தந்து நாராயணர் தன் மடியில் குழந்தைய உட்காத்தி வச்சுட்டு நீ இனிமேல் கவலைப்படாத, நீ உன்னுடைய ஊருக்கு இனிமேல் போகலான்னு சொல்லிவிட்டு அனுப்பி வைக்கிறார். அந்த குழந்தை திரும்பி ஊருக்கு வருது, எல்லோரும் ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் பெரியவன் ஆன பிறகு 22,000 வருடங்கள் ஆட்சி புரிந்து துருவ நட்சத்திரமாக இன்றைக்கும் வானத்தில் ஒளி வீசுகிறது. இப்போ இது துருவனோட கதையை பார்த்தோம். அடுத்தது எப்படி நாரதர் சிவத்தியானத்தில் இருக்கார். அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இந்திரனுக்கு பயம் வந்துடுறது. எங்கே நம்மளுடைய இந்திர பதவி போயிட போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவத்தை யாராலையும் கலைக்க முடியல. அதனால் இந்திரன் ஒரு வழி பண்ணான்ட்டு காமதேவன்கிட்ட கேட்டு ஒரு அப்சர ஸ்திரியை அனுப்ப சொல்கிறார். அந்த அப்சரஸ் அங்கே நடனம் ஆடுறத அதனால் ஒரு பங்கமும் வரல. நாரதர் தன்னுடைய தவத்தில் ரொம்ப ஈடுபட்டு இருக்கார். அந்த தவம் கலையாதனால இந்திரனுக்கு இன்னுமே பயம் வந்து நாரதர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறார். இந்த மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமா நாரதருக்கு சாதாரணமாகவே கொஞ்சம் கர்வம் அதிகம். இப்படி இந்திரன் வந்து தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் இன்னுமே கர்வம் அதிகமாகிடுறது. இந்த கர்வத்தை எப்படி பங்குப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு யோசிக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த ஊரில் ஒரு ராஜா இருக்கார் அம்பரீசன்னு. அந்த அம்பரீசனுக்கு ஒரு மகள் ஸ்ரீமதின்னு இருக்கிறா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உடனே நான் பிரம்மச்சாரி விரதத்தில் இருக்கேன், நான் இந்த கல்யாணம் தான் எனக்கு ஈடுபாடு இல்லை, பண்ணிக்க மாட்டேன்றார். அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், இல்லை உனக்கு பயம், உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஈகோவை டேப் பண்ணி விட்ட உடனே இல்லை நான் போய் கேட்டு பார்க்குறேன், நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் போய் அம்பரீசன்கிட்ட உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடு எனக்கு ஸ்ரீமதியை அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவளோ நாராயணன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா, நான் எப்படி உங்களோட மகரிஷியான உங்களை போய் நான் எப்படி அவளுக்கு திருமணம் செய்து வைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அப்படி தானே நீங்கள் வந்து சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்ற. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா நாரதர் நேராக போய் மகாவிஷ்ணு கிட்ட எனக்கு ஹரியினுடைய முகம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹரினாலும் நாராயணன்னாலும் ஒன்று தான் சொல்லிவிட்டு அவர் ஹரியினுடைய முகம் கொடுன்றார். சரின்னு சொல்லிவிட்டு மகாவிஷ்ணு ரொம்ப தந்திரமாக சரின்னு சொல்லிடுறார். அடுத்த நாளைக்கு சுயம்பரம் நடக்கிறது. அப்போ அவருக்கு ஹரின்னா இன்னொரு அர்த்தம் சமஸ்கிருதத்தில் மங்கி குரங்குன்னு அர்த்தம். குரங்கு முகம் வந்துடுறது, குரங்கு தன்மையும் வந்துடுறது. ஸ்ரீமதி இந்த பக்கம் போனால் அப்படி போய் குதித்து போவார், இன்னொரு பக்கம் போனால் அந்த பக்கம் குதித்து போகிறார். இதை பார்த்து பயந்த ஸ்ரீமதி உள்ளே ஓடி போயிடுவாள். அப்போ அந்த ராஜா கேட்குறார், நீங்கள் என்ன இப்படி குரங்கு கோலத்தில் வந்திருக்கீங்க, அதனால தான் அவர் பயப்படுறா அப்படின்னு உடனே அவர் அப்படியா, அப்படி எனக்கே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நேராக மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்குறார். நேற்று நடந்த இந்த சுயம்பரத்தில் எனக்கு எதுக்காக இப்படி ஒரு குரங்கு முகத்தை கொடுத்தேன்னா, நீ தானே ஹரியின் முகம் வேணும்னு சொன்ன, உன்னோட முகம் வேணும்னு நீ நேரம் கேட்கல, ஹரியின் முகம் வேணும்னு சொன்னோன்னா நான் குரங்கு முகம் தான் தேவைப்பட இருக்குன்னு குரங்கு முகத்தை கொடுத்தேங்க. அதனால் அவருக்கு கோபம் வந்து விடுறது. மகாவிஷ்ணுவையே சபிச்சு விட்றார். அவனுடைய அடுத்த அவதாரத்தில் நீ உன் மனைவி கிட்டேன்னு பிரிஞ்சு இருப்ப அப்படின்றார். அதான் ராமாவதாரத்தில் ராமரும் சீத்தையும் பிரிந்திருக்கிற மாதிரி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்ததுலேருந்து எடுத்திருக்கேன். அடுத்தது மாயைனா என்னன்ட்டு இந்த படியில் கேட்குறார் நாரதர் நாராயணன் கிட்ட. அவர் சொல்கிறார், சரி நான் சொல்கிறேம்மான்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு குவளையை கொடுத்து தண்ணீர் அதில் எடுத்துன்னு வா, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நாரதரும் அதில் தண்ணி எடுக்கிறதுக்காக குளத்துக்கு போகிறார். அந்த மாதிரி போகிற சமயத்தில் அங்கே இன்னொரு ஸ்திரீ கையில் தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்தை வச்சு நின்றுருக்கா. அப்போ எடுக்கிறான். அதை பார்த்த உடனே நாரதருக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுறது அவன் மேலே.
சரி, அவள் பின்னாடியே போகிறார். அவள் வந்து ஒரு அந்த வில்லேஜிலோட யார் சீஃபோ தலைவனுடைய பெண். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சரின்றார். நாரதருக்கும் அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது. திருமணமான அப்புறம் 4 குழந்தைகளும் பிறக்கிறது. அந்த வில்லேஜோடைய அந்த அந்த பெண்ணுடைய தந்தை இறந்து விடுகிறார். நாரதர் அந்த ஊருக்கு தலைவனாகிறார். ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமாக, ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக மழை பெஞ்சு வெள்ளமாயிடுறது. அந்த மாதிரி வெள்ளமாயிடுற சமயத்தில் வீடெல்லாம் மூழ்கி போய்டுறது. இருட்டாக இருக்குது ரொம்ப. இந்த குழந்தைகள் எல்லாம் கையில் பிடிச்சிட்டு நம்ம எப்படியானு காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு நாரதர் மனைவி குழந்தைய கூட்டின்னு போகிறார். அப்போ அந்த ஒரு போட்டில் படகுல அவளை உட்காந்து வச்சுன்னு கூட்டின்னு போச்சு. வெள்ளமில் மூழ்கி போய் எல்லா குழந்தைகளும் அந்த மனைவியும் காணாமல் போய்ட்றா, இறந்து கூட போய்ட்றா. இதில் வந்து ரொம்ப சோகமாயிட்டு என் குழந்தை எங்கள் மனைவி எங்கேன்னு கத்துற சமயத்தில் அங்கே நாராயணன் கேட்குறார், நாரதா நான் தண்ணி கேட்டேனே எங்கேப்பா அப்படின்ற. என் குழந்தை அந்த மனைவிலாம் காணுமே, நான் நீ மாயைனா என்னன்னு கேட்டேன்ல, இதுதான் மாயை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்ததில் நம்ம வியாசருடைய கதை அடுத்து நம்ம பார்க்க போகிறது. நாரதர் வந்து ஒரு சமயம் சொல்கிறார் நாராயணன்கிட்ட, உன்னை சதா நினைக்கிற ஒரே ஆத்மா நானாக தான் இருக்கும், வேறு யாருமே உன்னை நாராயணா நாராயணான்னு நாள் பூரா சொல்லிட்டு இருக்க மாட்டான்னு ஒன்று நாராயணன் சொல்கிறார். இங்கே ஒரு குடியானவன் இருக்கான், அவன் வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு போய் பாருன்னு ஒன்று நாரதர் பார்க்குறார். இது வந்து தினம் அந்த குடியானவன் கார்த்தால எழுந்து நாராயணான்னு சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்கறதுக்கு ஃபீல்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து குளித்து சாப்பிட்டுட்டு நாராயணான்னு சொல்லிட்டு படுத்துட்டுருவார். அப்போ சொல்கிறார், அவர் 2 தடவை தானே சொல்கிறான், நான் பல தடவை சொல்கிறேன்னேன்னு உடனே சரி, இந்த தலையில் இந்த எண்ணெய் குடத்தை எடுத்துட்டு மூவுலகம் போயிட்டு வா அப்படின்னா நாராயணான்னு சொல்லிட்டு அவர் தலையை குடத்தை வச்சுன்னு போகிறார். எங்கேயும் சிந்தாமல் கொண்டு வந்துட்டு நாராயணா நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்ன உடனே சரி நீ இதை சிந்தாமல் கொண்டு வந்துட்ட ரைட்டு தான், ஆனால் எத்தனை முறை நாராயணான்னு நான் சொல்லியிருப்பேன் சொல்லு அப்படின்னு ஒன்று தான் அவருக்கு புரியுறது. ஆஹா, நம்ம இந்த சிந்தனையெல்லாம் நம்ம செய்கிற வேலையில் தானே கவனமாக இருந்தோம், ஆனால் நாராயணான்னு ஒரு முறை கூட சொல்லலையே, அதே தானே அந்த குடியானோன்னு செஞ்சான்னு சொல்லிட்டு அவருடைய தவிர உணர்கிற காட்சி இது. இதுக்கப்புறம் இப்போ ஃபியூ செஞ்சுரிஸ் பேக் நடந்தது. தியாகராஜருக்கு மும்மூர்த்திகளில் ஒருத்தரான ஸ்ரீ தியாகராஜருக்கே நாரதர் ஒரு முறை யதியாக காட்சி தந்து, இப்படி வீணையோடு வந்தானாக்கா நல்லா தெரியும் இல்லையா, அதனால் யதியாக காட்சி தந்து அவருக்கு ஸ்வரார்ணவமும் அப்புறம் நாரதீயம் அப்படின்னு சொல்லிட்டு 2 புஸ்தகத்தை கொடுத்துட்டு, உனக்கு ஏதாவது சங்கீதத்தில் டவுட் வந்ததுன்னா சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி இருக்கும்னு கொடுத்துட்டு போகிறார். அப்போ அவருக்கு புரியறதில்ல. அதுக்கப்புறம் அதை படிக்க தான் தெரியறது வந்து நமக்கு கொடுத்தது ஒரு சாதாரண மனிதன் இல்லை, அது நாரத முனி அப்படின்றது தெரியுது. இதுக்கப்புறம் சத்யபாமா ருக்மிணி அவளுக்கு எப்படி அந்த பாரிஜாத மலர் கிடைக்கிறது, அதை என்ன பண்ணுறான்றதை பற்றி அந்த கதையை பார்த்துருக்கோம். இந்திரன் கொடுத்த பாரிஜாத மலரை கிருஷ்ணர்கிட்ட கொடுக்க, கிருஷ்ணர் கிட்ட கொடுக்குறாரு இந்திரன். அந்த மலரை கொண்டு வந்து ருக்மிணி கிட்ட கொடுத்துட்றாரு. ஆனால் நாரதரோ சத்யபாமா கிட்ட வந்து உனக்கு கொடுத்தேன் சென்னை வரலையான்னொன்னே அவளுக்கு கோவம் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. கிருஷ்ணர் உடனே இந்திரனோட சண்டை போட்டு அந்த செடியை கொண்டு சத்யபாமா வீட்டில் வைக்க பூவெல்லாம் ருக்மிணி வீட்டில் வந்து கொட்டிடுறது. இவன் என்ன தான் பண்ணுறான் அந்த பூவெல்லாம் பார்க்கறதுக்காக சத்யபாமா ஒரு தடவை அவன் வீட்டுக்கு போக கிருஷ்ணரை உட்காத்தி வச்சு 2 மாலை கட்டி, ஒரு மாலையை அவர் கழுத்தில் போட்டு 2 மாலை சத்யபாமா கையில் கொடுத்து நீ போடுன்றா. அப்போ தான் அவளுக்கு ருக்மிணியை பற்றி அவளுக்கு அந்த அவன் மேலே இருந்த அந்த ஒரு வேண்டாத எண்ணமெல்லாம் போகிறது. அதே சமயத்தில் கிருஷ்ணரை உட்காத்தி வச்சு தன்கிட்ட இருக்க நகையெல்லாம் போட்டு துலாபாரம் போடுறா. அந்த மாதிரி துலாபாரம் போடுற சமயத்தில் எத்தனை நான் தன்னோட நகையை எவ்வளோ போட்டாலும் அது நிரம்புறதில்லை, பத்த மாட்டேன்றது, கிருஷ்ணரோட எடைக்கு ஈடாகலை. அப்போ ருக்மிணி எங்கே வந்து துளசி தளத்தை கொண்டு போடுறா. போட்ட உடனே சமானமாகிடுறது. ஸோ இதுலேயே நாரதரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னோடனே அதுக்கப்புறமா தான் சத்யபாமா
அவள் வந்து தன் தவறை புரிஞ்சுக்கிறாள். அடுத்தது எல்லாருக்கும் சத் சங்கம் அப்படின்றது ஒன்று தேவை. இந்த சத் சங்கம் இருந்தால் தான் நமக்கு வந்து நம்மளுடைய லைஃபு கம்ப்ளீட் ஆகுது. ஒரு முறை நாரதர் வந்து சத்சங்கம்லாம் என்னன்னு கேட்குறார் நாராயணன்ட்ட. அப்போ நாராயணன் சொல்கிறார், அந்த மரத்தில் ஒரு உயிர் வந்து உய்யப்படாமல், அதாவது ஒரு கோஸ்ட் ஃபார்மில் தொங்கின்னு இருக்கும். அதுக்கிட்ட போய் நாராயணான்னு சொல்லு. இன்னொரு கதை ஒரு புழுக்கிட்ட போய் சொல்லுன்னு கூட சொல்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. நான் எடுத்துகிட்டு இருக்கிறது இந்த கோஸ்ட் ஒன்று தொங்கிறது. அப்போ நாராயணான்னு போய் சொன்ன உடனே அதுக்கு ஒரு விடிவு கிடைக்கிறது. அப்போ சொல்கிறது அது விடிவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அங்கேருந்து அந்த ஃபார்ம்லேருந்து அதுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு, முக்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடி பசு வந்து இப்போ தான் ஒரு கன்றுக்குட்டி போட போகிறது. அந்த கன்றுக்குட்டிக்கிட்ட போய் நீ நாராயணான்னு சொல்லுன்றார். இவரும் போய் நாரதரும் போய் நாராயணான்னு சொன்னோன்னா அந்த பசு கன்றுக்குட்டி கீழே வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி அதை சொல்கிறது, நீ ராஜா இப்போ தான் ராஜாவுக்கு குழந்தை பிறக்க போகிறது, அங்கே போய் நாராயணான்னு சொன்னுன்னா சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவார் நாரதர். இல்லை நீ அவசியம் போய் சொல்லி ஆகணுன்றா. அங்கே ராஜா வீட்டுக்கு போனால் ஒரே தடபுடலான வரவேற்பு இருக்குது. உள்ளே போகிறார். அங்கே உள்ளே போனோன்னா அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு காட்டுறா. அதுக்கு ஏதான மந்திரங்கள் சொல்லுங்கன்னு உடனே நாராயணான்னு அதுக்கு அதில் போய் சொல்கிறார். அந்த குழந்தை அப்போ சிரிச்சுன்னே சொல்கிறது, நீ நாராயணான்னு இப்போ சொன்னதுனால முதல்ல நான் மரத்தில் தொங்கிட்டு இருந்தேன், எனக்கு அதுலேருந்து மோட்சம் கிடச்சி நான் பசுமாட்டை வயிற்றில் பிறந்தேன், அதுக்கு அந்த கன்றுக்குட்டிக்கு மோட்சம் கொடுத்த நாராயணான்னு சொல்லி இப்போ எனக்கு மனித குலத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு உன்னுடைய சத்சங்கத்தினால எனக்கு முக்தி கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ சத்சங்கன்றது எல்லாருக்கும் ரொம்ப தேவையான விஷயம். அதுவும் இப்போ இருக்கிற நிலைமையில் எதெல்லாமோ நடக்கிறது நமக்கு. அப்படின்னு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நல்ல முறையில் நடத்தணும். அதுக்காக நமக்கு எல்லாருக்கும் சத்சங்கம் தேவை. இந்த முறை நாரத புராணத்தை சொல்லியிருக்கேன். அடுத்த நவராத்திரிக்கு வேறு ஒரு கதையோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். வணக்கம்.